இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வேத வசனம் என்னவென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இதுல பாக்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இங்க ஒரு புளித்த மாவை பத்தி சொல்றாங்க. அந்த புளித்த மாவுக்கு என்னன்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு ஒரு வசனம், அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது 33வது வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது 2 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு. ஒரு இடத்துல என்ன சொல்லணும், புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு. இன்னொன்னு ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு வரலாம் ஒரே புளித்த மாவுதான், ஆனா ஒரு இடத்துல எச்சரிக்கையா இருங்கள்னு இருக்கு. இன்னொன்னு ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது என்ன சொல்லி இருக்குன்னா, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இல்ல ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பரிசேயர் சதிசேயருக்கு மாவுக்கு பரிசேயர் சதிசேயர் என்பவர்கள் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா அதோட என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம அதே மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்துல 12வது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசி பகுதி என்ன பார்த்தோம்னா, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல குறிப்பிடுற புளித்த மாவு என்னன்னா, பரிசேயர் சதிசேயர் சொல்கிற உபதேசத்தை குறித்து. பரிசேயர் சதிசேயர் எப்படி உபதேசிச்சாங்க, என்ன மாதிரி உபதேசிச்சாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எப்படி தேவையோ அதன்படி வேத வசனத்தை மாத்தி அவங்க உபதேசித்தார்கள். ஒண்ணும் இல்ல நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி, புளித்த மாவு அப்படின்னா என்னது, இந்த காலத்துல அது என்னது அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். இந்த ஈஸ்ட்ன்னு பார்த்தா நம்ம நிறைய நம்ம சாப்பிடுற நிறைய வெரைட்டிஸ்ல இந்த ஈஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம தோசை மாவு அரைக்கிறோம், அதை வெளியில வைக்கும்போது புளிக்குது. அது ஒரு ஈஸ்டோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். சரி, இதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிடுற பிரெட், பன்னு, அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறது பீஸா, பர்கர்ஸ், அதுல எல்லாமே யூஸ் பண்றது என்னது, இந்த ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்ங்கிறது என்னன்னா இவ்வளோண்டுதான், ஒரு சின்ன குவான்டிட்டி தான் இருக்கும். ஆனா அதை அந்த மாவோட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த முழு மாவும் என்ன ஆகும்னா பிடிக்கும். அதாவது லீவ் அண்ட் பிரெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது புரியுது, சாஃப்ட் ஆகும். அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதான் ஈஸ்டோட வேலை. என்னன்னா, ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஒரு ஈஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா ஒரு ஃபங்கஸ் டைப். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு மாவு, ஒரு குவான்டிட்டி ஆஃப் மாவுல நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டி ஆட் பண்ணாலே அந்த ஹோல் மாவுமே என்ன ஆயிரும்னா புளித்திரும். இதுதான் இந்த ஈஸ்டோட ஒரு குவாலிட்டி. இங்க என்னன்னா, இந்த பரிசேயர் சதிசேயர்களோட உபதேசங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இப்போ உள்ள காலங்கள்ல இதை நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா கடைசி நாட்கள்ல நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஜனங்கள் எழும்புவாங்க. இன்னொன்னு, கடைசி நாட்கள்ல பார்க்கும்போது வேத வசனத்தின் அந்த அர்த்தத்தை புரட்டி பேசுகிறவர்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி உபதேசத்துக்கு நாம் என்னன்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஒண்ணும் இல்ல, நம்ம ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன காரியத்தை நம்ம காதுகள் மூலமா கேட்கிறோம். அது என்னன்னா, நம்மளுக்குள்ள அது கிரியை செய்து 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 என்னன்னா அது ரொம்ப பெருசா இப்போ நம்ம தவறான ஒரு காரியங்களை கேட்கும் பொழுது என்னன்னா, அதுவே நாள் போக என்ன, அதுவே நம்மளோட மைண்ட்ல ஓடி 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 ஒரு புளித்த மாவு ஆகி அது ஒரு ஹோல் திங்கையும் கண்டாமினேட் லைக் பண்ணும். ஆனா பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில
நம்ம எப்படி இருக்கிறோம். சோ இந்த புளித்த மாவு, சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு புளித்த மாவு, ஒரு ஈஸ்ட் வந்து ஒரு ஹோல் நிறைய ஒரு மாவுல ஆட் பண்ணும்போது அந்த ஹோல் மாவையும் புளிப்பாக்கிரும். சோ நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, நம்ம என்ன பண்றோம்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஈஸ்டா வந்து மாறுறோம். சோ நம்ம உலகத்துக்குள்ள வந்து போகும் பொழுது நம்ம மூலமா மற்றவர்கள் வந்து ஆண்டவர்களை அறிந்து கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஓ, இவங்க இவ்வளவு இப்படி இருக்காங்க. சோ உண்மையிலேயே வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப கிரேட், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வைத்துதான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. சோ நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம். ஆனா நம்மளுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? சோ நம்ம வந்து ஒரு புளித்த மாவா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய காரியங்களை வந்து பார்த்து மற்றவர்கள் நம்ம உலகத்துக்குள்ள போகும் பொழுது, நம்ம ஒரு ஈஸ்டா வந்து நம்ம இருக்கும் பொழுது என்னன்னா, நம்மளுக்கு சூழ உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்மளோட கேரக்டர் இதாகும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கெட்ட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட வந்து நம்ம வந்து சேரும் பொழுது, இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இல்லாம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தீமையான வழியில போகும்போது அந்த குணங்கள் வந்து நம்மளையும் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, டில் அதாவது உங்களுடைய நண்பனை சொல்லுங்க, நீ யாருன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் வந்து இந்த புளித்த மாவுக்கு வந்து ஒப்பான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது வந்து எங்களுடைய தமிழாசிரியர் வந்து ஒரு உவமை வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மழை வந்து பெய்யுது. மழை வந்து அந்த மழை நீர் வந்து வானத்துல இருந்து வரும்போது வந்து தூய்மையா வந்து வரும். ஆனா அந்த மழை நீர் வந்து அந்த மண்ணோட வந்து கலக்கும் போது அந்த மழை நீரோட கலர் வந்து ப்ரௌனா வந்து மாறிடும். ஆனா ஒரு வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து ஒரு பாகக்கா மத்தியில வச்சாலுமே ஒரு வாழைப்பழம் வந்து அதோட ஸ்வீட்னஸை வந்து இழக்காது அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கிறோம். சோ நம்ம மூலமா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க எப்படி வந்து இருக்காங்க. சோ நம்ம வந்து எப்படி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், நல்ல விதத்துலயா இல்ல எப்படி. சோ நம்ம ஒரு புளித்த மாவா வந்து இருக்கும்போது இது பரலோக ராஜ்யத்தை கற்றவர்களாக வந்து நம்ம சோ நம்ம மூலியமா ஆண்டவருடைய நாமம் வந்து என்ன ஆகணும்னா வந்து மகிமைப்பட வேண்டும். நம்ம மூலமா வந்து ஆண்டவர் வந்து செய்த காரியங்கள் நம்ம மூலமா நம்மளுடைய சாட்சிகள் மூலமாக நம்மளுடைய நடக்கைகள் மூலமா என்ன ஆகும்னா நம்ம ஒரு சின்ன ஒரு புழுத்தமாவா இருக்கும் பொழுது அது மற்றவர்களை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா வந்து இருக்கும். சரி, இந்த புளித்தமாவை வச்சு நம்மளுடைய சரீரத்துல வந்து ஒரு புளித்தமாவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு ரிலேட்டடான ஒரு டாபிக் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வந்து ஆசைப்படுறேன். என்னது அப்படின்னா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் என்ன போடுறதுன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வசனம் பார்ப்போம். சோ நம்மளுடைய சரீரத்துல ஒரு முக்கியமான ஒரு அவயம் என்னன்னா நம்மளுடைய கண்கள். நம்மளுடைய கண்கள் வந்து நம்மளுடைய மொத்த சரீரத்துக்கும் என்னவா இருக்குன்னா விளக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்ம சரீரம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம தான் தேவனுடைய ஆலயமா வந்து இருக்கிறோம். சோ இந்த கண்ணானது வந்து தெளிவாய் இருந்தால், அதாவது நம்மளுடைய கண்கள் வந்து பிரகாசமாக இருந்தால், வெளிச்சமாக இருந்தால், நம்மளுடைய சரீரம் வந்து என்னன்னா வெளிச்சமா வந்திருக்கும். ஒரு சிறிய கண்ணா, ஆனா அதே வந்து ஒரு ஈஸ்ட் மாதிரிதான். சோ இந்த கண்கள் வந்து வெளிச்சமா இருந்தால், இந்த கண்கள் தெளிவாக இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய மொத்த சரீரமும் எப்படி இருக்கும்னா தெளிவா இருக்குமா, பிரகாசமா வந்து இருக்குமா. ஆனால் இந்த கண்கள் வந்து கெட்டதா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா முழு சரீரமும் இருளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். சோ கண்கள் வெளிச்சமா இருக்கிறது, கண்கள் இருளா இருக்கிறது, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பாக்குற விஷயங்கள். சோ இந்த இந்த கண்களால நம்ம வந்து பாக்குற நிறைய விஷயங்கள், அதாவது நல்லது பாக்குறோமா இல்ல தீமையானது பாக்குறோமா, இல்ல சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இதனால என்ன தவறு அப்படின்னு சொல்லி. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஜென்ரலா நம்ம ஒரு வாழ்க்கையில வந்து யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு விஷயத்த வந்து பாக்குறோம். ஜென்ரலாவே எடுத்துக்கோங்க, ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த படம் வந்து பார்த்து முடிஞ்சதோட அவ்வளவுதான். ஆனா
அந்த குறிப்பிட்ட காட்சிகள் என்ன ஆகும்னா நம்ம மைண்ட்ல வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இது இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியாச்சு, இதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியாச்சு, இதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியாச்சுன்னு. சோ நம்மளுடைய மைண்ட்ல வந்து என்ன ஆகுது, கண் தான் பாக்குது. ஆனா அந்த கண் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இம்பாக்ட் ஆக்குது, நம்மளோட மைண்ட் வந்து அதையே வந்து யோசிக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் என்ன ஆகும், நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து அந்த காரியங்களை நடக்கிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் வந்து ஆகும். சோ அது வந்து என்ன ஆகும், அதே நாள் பட அது வந்து கிரியைகளா வந்து மாறும். சோ இதுதான் வந்து ஒரு கண்ணு வந்து நம்ம கண்கள் தான் பாக்குது. ஆனா ஒரு கண்கள்னால எவ்வளவு பாதிப்பு உண்டாகுதுன்னா இதுதான். அதே இது நம்ம நல்ல காரியங்களை வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய கண்கள் வந்து அதுதான் அது வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து இருக்கும். சோ நம்ம அதையே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்போம். சோ இப்ப நம்மளுடைய கண்கள் அது நம்ம தேவ வசனத்தை நோக்கி, தேவ வார்த்தையை நோக்கி, அவருடைய வசனத்தை நோக்கி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம மைண்ட் வந்து அந்த வசனங்களையே தியானிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளை வந்து இப்ப நம்ம எங்க ஒரு இடத்துக்கு வெளியே போனாலும் என்ன ஆகும், ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து மைண்ட்குள்ளேயே ஜோம் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது ஏனோக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வந்து ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தார். சோ எப்பொழுதும் ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம் வந்து வரும். சோ அதுதான் வந்து என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய கண்கள் தெளிவாக இருந்தா நம்மளுடைய சரீரம் வந்து தெளிவாக வந்து இருக்கும், வெளிச்சமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நம்ம வந்து ஒரு தீமையான ஒரு காரியங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுதோ, இல்ல வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுதான் நம்மளோட மைண்ட்ல வந்து அதேதான் ஓடிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும், இப்படி என்ன ஆகியிருக்கும், அப்படி என்ன ஆகியிருக்கும், இப்படி ஆகியிருக்கலாம், அப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அது என்னன்னா நம்ம வந்து டிஸ்கஷன் அது நடக்கும். இந்த இது இப்படி இருந்துச்சு, இந்த இதை இப்படி மாத்தியிருந்தா இது இப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப என்ன ஆகும்னா, ஆண்டவருடைய பிளேஸ் வந்து இல்லாம அதுக்கு தவிர ஆண்டவர் காட்டிலும் மத்த இதுதான் வந்து ஹைலைட் ஆகுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமா வந்துருது. சோ அந்த ஆலயம் வந்து என்ன ஆகுதுன்னா இருளடைஞ்சு போயிருது. அப்ப இந்த இருளடையும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக வந்து நம்மளால வந்து இருக்க முடியாது. நம்ம மூலமா ஆண்டவருடைய நாமம் வந்து எப்படி வந்து வந்து சென்றடைய முடியாது. சோ எப்படி சொல்லுவாங்க, இவங்கதான் வந்து ஜீவனுள்ள தேவனை வந்து வணங்குறாங்க. ஆனா இவங்களே இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதாதான் வந்து வரும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளுடைய கண்கள் வந்து தெளிவா இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய சரீரம் வந்து பிரகாசமா இருக்கும். நம்ம மற்றவர்களுக்கு வந்து ஒரு ஒளியாக வந்து இருக்கும். நம்ம மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக வந்து ஒரு வழிகாட்டுகிற ஒரு விளக்காக வந்து நம்ம வந்து இருப்போம். சோ இதுதான் நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு புளித்த மாவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு கண்களை வச்சு நம்மளுடைய சரீரம் இருளா இருக்கிறதா, இல்ல நம்மளுடைய சரீரம் வந்து பிரகாசமா இருக்குதா, இல்ல வெளிச்சமா இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து முடிவு சொல்லலாம். சோ இந்த கண்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய நாவுமே கூட, அதாவது நாவுன்றது ஒரு சிறிய ஒரு பகுதி. ஆனா அந்த நாவோட வல்லமை எப்படி தெரியுமாங்கன்னா, ஒரு காட்டையே வந்து ஒரு தீ மாதிரி, ஒரு காட்டையே அழிக்கிற ஒரு தீ மாதிரி தான் அது. சோ நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், சில சமயம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஃப்ளோல ஒரு இதுல வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, சில வார்த்தைகளை நம்ம வந்து அன்வான்டடா நம்ம வந்து விட்டுறோம். சில வந்து அந்த வார்த்தைகள் வந்து என்ன ஆகும்னா ஹர்ட்ஃபுல்லா இருக்கலாம். சில வார்த்தைகள் வந்து மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இருக்கலாம். அப்ப வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அது பெருசா வந்து தெரியாது. நம்ம ஏதோ பேச்சு வாக்குல நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கேட்கிற மற்றவர்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அது வந்து மனது வந்து கஷ்டமா வந்து இருக்கும். சோ நம்ம நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சிறிய வார்த்தை வந்து என்ன ஆகும்னா, அத்தனை நன்மைகளையும் வந்து என்னன்னா அப்படியே வந்து மறக்கடிக்க வந்து வச்சிரும். அதே மாதிரிதான். சோ நம்மளுடைய கண்களும் நம்ம நாவுமே ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஆனா அந்த நாவும் கண்களும் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய சரீரத்தை வந்து ஒரு வெளிச்சமாக்குறதோ இல்ல இருளாக்குறதோ இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வாலிபர்களாக இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல நம்ம வந்து இருக்கலாம். சோ நம்ம வந்து நம்மளுடைய கண்கள் இன்னொன்னு நம்மள எடுத்துக்கிட்டா நம்மளோட மொபைல் போன்ல எடுக்கும் பொழுது நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் எடுப்போம். ஆனால் இந்த கடைசி காலங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களுமே என்னன்னா நம்ம வந்து அதுல போய் பார்க்கணும்னு கிடையாது. ஆனா என்ன தானாகவே வருது. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வந்து போயிடணும். நான் போன தடவை மெசேஜ் வந்து சொன்னேன், அதை வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும், ஒரு பாவம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு செடியா இருக்கும்போதே அது என்ன பண்ணிடணும்னா எடுத்து வந்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து வளர விட்டு அதை எடுக்கும் பொழுது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். சோ நம்மளுடைய கண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கிறதா இருக்கணும். இப்போ கஷ்டம் தான், அதாவது நம்மளுடைய நாள்தோறும் வந்து வாழ்க்கையில வந்து கடந்து வந்து செல்லும் பொழுது வந்து சில விஷயங்களை வந்து
பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இருக்கும், ஓ இதை பார்க்கணுமே, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கே, நல்லா இருக்கே, இது நம்ம பார்க்கும்போது எப்படி யாரும் பார்க்கலையே, என் கூட எங்க அம்மா அப்பா இல்ல, என் கூட வந்து மேபி கல்யாணம் வந்து எங்க கணவன் இல்ல, என் மனைவி இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, யாருமே இல்ல, நான் 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 தனியா இருக்கேன், நான் எது வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம், ஓகே. ஆனா உங்களுடைய சரீரம் எப்படி ஆகுறது, இருளா இருக்கிறதா இல்ல வெளிச்சமா இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு வந்து நீங்க தெரியும். கண்டிப்பா வந்து ஒரு தவறுகள்னு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மள வந்து உணர்த்துகிறவராக வந்து இருக்காங்க. மகனே நீ செய்யறது தவறு, மகளே நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி அதை உணர்த்துகிறவர்களாக இருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து வரும் பொழுது நம்மளுடைய சரீரத்தை வந்து அவர் வந்து வெளிச்சமாக மாக்கிறார். நம்மளுடைய பாவங்களை வந்து மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய சரீரம் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு வெளிச்சமாக வந்து மாறுது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பாக்குற காரியங்கள் என்னவாக இருக்கலாம். சோ இன்னைக்கு நமக்கு தெரியாது, நம்ம கடந்து எத்தனையோ காரியங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கலாம், நம்ம நண்பர்கள் நிறைய ஷேர் பண்றதா இருக்கலாம். எந்த ஒரு காரியம் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதோ அது ஒரு நல்ல ஒரு காரியமான எந்த ஒரு காரியம் நம்ம ஜஸ்ட் யோசித்து வந்து பார்ப்போம், எது எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், எப்படி பிரியமா இருக்குன்னு. சோ நம்ம வந்து எங்க அம்மா வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு காரியம் வந்து நடக்கும்போது ஆண்டவர் அதுல பிரசன்டா இருக்காரா, ஆண்டவர் அதுல பிளசண்டா இருக்காரான்னு ரெண்டு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே ஆண்டவர் இதுல பிரசன்டா இருக்காரா, ஆண்டவர் இதுல பிளசண்டா இருக்காப்லையா, அதாவது ஹாப்பியா இருக்காப்லையா, நம்ம செய்யற விஷயத்துல ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறவங்களா இருப்போம். கண்டிப்பா ஆண்டவர் அதுல பிரசன்டா இருக்காங்க, ஆண்டவர் அதுல பிளசண்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து செய்யற காரியங்கள் வந்து ஒரு சரியான ஒரு காரியங்கள், நம்மளுடைய கண்கள் வந்து தெளிவாக இருக்கிறது, நம்ம கண்கள் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம சரீரம் வந்து தெளிவாக வெளிச்சமாக வந்து இருக்கும். இதே இது நம்ம செய்யற காரியம்ல ஆண்டவர் பிரசன்டா இல்ல, ஆண்டவர் வந்து பிளசண்டாவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்லைன்னா அந்த காரியங்களை நம்ம வந்து எடுத்து ஒரு ஓரத்துல வந்து வைக்கிறவர்களாக இருப்போம். ஸோ இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் வந்து தாமே ஆசீர்வதிப்பார்.